மிட்டு கிளி ஒரு பெரிய மரத்துல சில பறவைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது அந்த பறவைகள் கூட தினமும் சாப்பாடு தேடிக்கிட்டு போகும். அதுக்கப்புறமா மதியம் சாயந்தரம் ஆகும்போது திரும்ப வந்துரும். நான் தினமும் இவங்க கூடவே போக வேண்டி இருக்கு. வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு தேட வேண்டி இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? இவங்க கூட நான் போகவும் கூடாது. ஆனா எனக்கு சாப்பாடு தேடி எடுத்துட்டு வரணும். அப்பதான் அது யோசிச்சது, பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம அழகா இங்கேயே உட்காந்துக்கலாம். எல்லா பறவைகளும் நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்னு. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ! அதோட அலறல் சத்தம் கேட்டு மத்த பறவைகள் எல்லாருமே அங்க வந்தாங்க. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காலையில சூரியன் உதிக்கிறத நான் பாத்துட்டேன். அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு போல. ஐயோ! அப்படி சொல்லி அது கிளையில இருந்து அங்க இங்கன்னு விழ போச்சு. சூரியனை பாக்குறதுனால யாராவது பார்வையை இழப்பாங்களா? எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு இப்ப சாப்பாடு தண்ணி எல்லாம் யாரு கொண்டு வந்து கொடுப்பாங்க? அது இந்த மாதிரி கவலைப்படுறத பார்த்து எல்லா பறவைகளும் ரொம்பவே பரிதாபப்பட்டாங்க. அப்போ டீனு பறவை சொல்லுச்சு, மிட்டு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய பார்வை எப்ப உனக்கு திரும்ப வருமோ அது வரைக்கும் நாங்க எல்லாரும் உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறோம். இல்ல, எனக்கு கண்டிப்பா உழைச்சுதான் சாப்பிட பிடிக்கும். எங்களுக்கு தெரியும் உனக்கு உழைக்கிறதுனா பிடிக்கும்னு. உனக்கு அந்த அளவுக்கு கவலையா இருந்துச்சுன்னா நாங்க சாப்பாடு தேடிட்டு வர வரைக்கும் எங்க கூட்டுல இருக்கிற முட்டைகளை பாத்துக்கோ. அப்போ உனக்கும் கொஞ்சம் கவலையா இருக்காதுல்ல? ஆனா இவன் குருடன் ஆயிட்டான். இதை எப்படி கூட்ட பாதுகாக்க முடியும்? இவன் இங்க இருக்கிறத பார்த்து கண்டிப்பா பூனை நம்ம கூட்டுக்கிட்ட வராது. ஏன்னா அந்த பூனைக்கு இவளுக்கு பார்வை தெரியாது அப்படிங்கறது தெரியாதுல்ல. ஒருவேளை என்ன நீங்க கூட்டுக்கு காவலுக்கு வச்சுட்டு போறீங்கன்னா சரி, நான் அதை பாத்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே பூனை யாருக்கு தெரியாம கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பறவைகளும் மிட்டுவ மரத்திலேயே விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுமே அந்த பூனை மரத்துக்கிட்ட போச்சு. அடடா, இன்னைக்கு எனக்கு பார்ட்டி தான். இந்த கண்ணு தெரியாத கிளி என்ன பண்ணிட போகுது? அது மட்டும் இல்லாம அதுக்கு தெரிய போகுதா என்ன நான் இங்க இருக்கிற அந்த குட்டி பறவைகளையும் முட்டைகளையும் சாப்பிட போற விஷயம்? அப்படின்னு சொல்லி அது உடனே மரத்துக்கு மேல போச்சு. கூட்ட நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு அடி எடுத்து வச்சனா உனக்கு பாடத்தை கத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிட்டு பறந்துச்சு. அதோட கொக்கால அந்த பூனைய காயப்படுத்த ஆரம்பிச்சது. அட, இதுக்கு எல்லாமே தெரியுதே. அப்படின்னா இது சொன்னது பொய்யா? ஐயோ, எனக்கு வலிக்குதே. பூனை அங்கிருந்து ஓடி போச்சு. இந்த மாதிரி மிட்டு முட்டை அப்புறம் குட்டிகளை எல்லாரையுமே பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பறவைகளும் திரும்ப வரும்போது அவங்க கூட மிட்டுக்காகவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. மிட்டு அந்த சாப்பாட்டை சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. அதுக்கு பார்வை தெரியாது அப்படிங்கிற நாடகத்தை அப்படியே நடத்துச்சு. அடுத்த நாள் காலையில எல்லா பறவைகளும் சாப்பாடு தேடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அங்க பார்த்தா டீனு பறவை இருக்கல. இந்த டீனு எங்க போனா? அப்பதான் அவங்களுக்கு டீனு பறந்து வரது தெரிஞ்சது. அதோட வாயில ஒரு சின்ன இலை இருந்துச்சு. அது அந்த இலைய கிளை மேல கொண்டு வந்து வச்சுது. அப்புறம் சொல்லுச்சு, இந்த இலைய நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்த மிட்டு. இந்த இலையோட மகிமை என்னன்னா, பார்வை இல்லாதவங்க கண்ணுல இந்த ரசத்தை போட்டா அவங்களுக்கு பார்வை வந்துடும். ஆனா நல்லா இருக்கிறவங்களோட கண்ணுல இதை ஊத்துனா அவங்களுக்கு பார்வை போயிடும். அப்படின்னா நான் இதை கண்டிப்பா என் கண்ணுல ஊத்திக்க மாட்டேன். எதுக்கு போட்டுக்க மாட்டேன்? நீ சரியாவதுக்கு விருப்பம் இல்லையா? அதை கேட்டு மிட்டு புரிஞ்சுக்குச்சு. உண்மையே சொன்னா அப்புறம் அது மாட்டிக்கும் இல்லையா? சரி சரி, ஊத்து. அதை கேட்டதுமே டீனு பறவை அந்த இலையோட ரசத்தை கண்ணுல ஊத்துச்சு. அதுக்கு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. ஐயோ ஐயோ, எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ, எரியுதே. எனக்கு எதுவும் தெரியல. அட, நீ என்ன சொல்ற? உனக்கு ஏற்கனவே எதுவுமே தெரியலல்ல, இப்போ மறுபடியும் தெரியல அப்படின்னு சொல்ற? அதாவது எனக்கு எல்லாம் சரியா போச்சு. எனக்கு இப்போ எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. அப்பாடா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு.
ஆனா மிட்டு உண்மையிலே இப்பதான் குருடா இருந்துச்சு. அதல யாருக்கிட்டையும் இப்போ உண்மையை கூட சொல்ல முடியாது. மிட்டு, இப்போ உனக்கு பார்வை சரியா போச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுடைய கூண்டுங்களை நீயே பாத்துக்கோ. நாளையில இருந்து நீங்க என் கூட வரலாம். எல்லாருமே அத கூட்டுக்கிட்ட விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. பூனைக்கு தெரிஞ்சு போச்சு அது இப்போ உண்மையிலேயே குருடா இருக்குன்னு. அது மரத்துக்கு மேல எரிச்சு அப்புறமா கோவமா சொல்லுச்சு, நீ என்ன அவ்வளவு அடிச்சல, இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு. அது மிட்டுவ தாக்குச்சு. பாவம், மிட்டுக்கு ரொம்பவே காயங்களாச்சு. அதுக்கப்புறம் எல்லா குட்டி பறவைகளையும் எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டுருச்சு. மிட்டு காயங்களோட அந்த கிளையில படுத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பறவைகளும் திரும்ப வந்ததும் காணாம போன அவங்களுடைய குழந்தைங்களை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம முட்டையும் குழந்தைங்க எங்க போச்சு? அவங்கள பூனை சாப்பிட்டுச்சு. ஆனா நீ இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? நீ ஏன் அதை தடுக்கல? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டேன் எனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு. அப்பதான் உட்காந்த இடத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக. ஆனா டீனோ அந்த இலையோட ரசத்தை போட்ட உடனே என்னுடைய பார்வை உண்மையிலேயே போயிடுச்சு. ஆனா நீங்க யாரும் என் மேல கோவப்படக்கூடாதுன்னு தான் எனக்கு பார்வை வந்துருச்சு அப்படின்னு நான் போய் சொன்னேன். உண்மையிலேயே இப்போ எனக்கு பார்வை உண்மையிலேயே தெரியல. அதனாலதான் உங்களுடைய குழந்தைங்களை என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. மிட்டோ, உன்னாலதான் எங்க குழந்தைங்க எல்லாருமே செத்து போனாங்க. முட்டையும் நாசமாச்சு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அதை அடிக்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய கோவத்தை எல்லாத்தையுமே அவங்க தீர்த்துக்கிட்டாங்க. அதோட ரெக்கைகளுக்கும் இப்ப ரொம்ப பெரிய அடிபட்டு இருந்துச்சு. அதனால பாவம் அதுல மரத்துக்கு மேல கூட இருக்க முடியல. நாள் பூரா அது மரத்துக்கு அடியிலேயே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நைட்ல மிட்டுவோட சகோதரன் அங்க வந்தான். அப்போ மிட்டுவோட நிலைமைய பார்த்து அவன் ரொம்பவே கவலைப்பட்டான். அட மிட்டு, உனக்கு என்ன ஆச்சு? யார் என்ன பண்ணாங்க? என்னுடைய இந்த நிலைமைக்கு என்னுடைய சோம்பேறித்தனம் தான் காரணம் அப்படின்னு அது டீட்டுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை மிட்டு. முதல்ல நீ எல்லா பறவைகள்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்டாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை குணமாக்குறேன் அப்படி சொல்லி அது அங்கிருந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அதே இலையை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துச்சு. அது மிட்டுவோட கண்ணுல அந்த இலைச்சார போட்ட உடனேயே இந்த தடவை மிட்டுவுக்கு உண்மையிலே பார்வை திரும்ப வந்துச்சு. டீட்டு, எனக்கு இப்ப எல்லாமே தெரியுது. சரி போ, அந்த பறவைகள் எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேளு. டீட்டு மீட்டுவ பறவைகள் கிட்ட கூட்டிட்டு போச்சு. அப்புறம் சொல்லுச்சு, நண்பர்களே, உங்களுடைய கோவம் நியாயமானதுதான். ஆனா மிட்டு பண்ண தப்புக்கு அதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நீங்க ஒரே ஒரு தடவை அத மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவுமே இப்படியெல்லாம் நடந்துக்காது. அதை கேட்ட எல்லா பறவைகளும் மிட்டுவ மன்னிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அது எப்பவுமே சோம்பேறித்தனமா இருந்ததும் கிடையாது, பொய் சொன்னதும் கிடையாது.